சோனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவில் அவுரங்கசீப்பை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். முகலாய மன்னர்களிடையே அவுரங்கசீப் மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது. கட்டுக்கடங்காத கட்டுக்கதைகள் அவரை பற்றி நிறையா சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அவரை பற்றி இல்லாத பொல்லாதையும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதில் சில ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். சதியை நிறுத்தியவர் அவுரங்கசீப். ஆதரவற்ற துர்பாக்கியவதியான ஒரு பெண்ணை உடன்கட்டை ஏறுதல் உயிருடன் எரிக்க முயன்றனர். ஆட்சி தலைமை வகித்த அவுரங்கசீப் இதை அறிந்து அந்த கொடுமை தடுத்து நிறுத்தினார். அதோடு எந்த ஒரு இந்து பெண்ணையும் உயிருடன் எரிக்க அதிகாரிகள் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இதனை அறிந்த உயர்ஜாதி இந்துக்கள் தங்கள் மத விஷயத்தில் அவுரங்கசீப் தலையிடுவதாக புகார் கூறினர். உயிருள்ள ஒரு பெண்ணை எரிப்பது அவர்களுடைய மத நம்பிக்கை என்றால் அத்தகைய மோசமான செயலை செய்து அனுமதி அளிக்காமல் இருப்பது தன்னுடைய நம்பிக்கை என்று அவுரங்கசீப் உறுதியாக நின்றார். உயர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் பலரது எதிர்ப்பை மீறியும் இட்ட கட்டளை நிறைவேற்றிடவும் பணித்தார். பலவந்தமாக உடன்கட்டை ஏற்றப்படும் பெண்களின் நகை ஆபரணங்களை பெற்று அனுபவித்து வந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாயினர். விளைவு மத தலைவர்கள் ரகசிய இடத்தில் ஒன்று கூடினர். அவுரங்கசீப் அரசை கவிழ்க்க சதி செய்தனர். அவரை குறித்து இந்து மத விரோதி என பொய்களை புனைந்துரைத்தனர். ஜோசப் இடமரகு, பிராமண மதம், மலையாளம், தமிழில் அமலா, சென்னை 1995. அடுத்து ஒன்று பாருங்கள். பிற மதத்தவரின் பிரார்த்தனைக்கு அனுமதி. நமது பரிபாலனத்தின் கீழ் உள்ள இந்த நாளில் பனாரஸிலும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள இந்து குடிமக்கள் சிலரால் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் புராதனமான இந்து கோயில்களின் பொறுப்பில் உள்ள பிராமணர்கள் அங்கிருந்து வெளியேறும்படி அச்சுறுத்தப்பட்டு மிரட்டலுக்கு ஆளாகி அதனால் அந்த வகுப்பினர் மனவேதனைக்குள்ளாகி இருப்பதாகவும் நமது மேன்மைக்குரிய புனித அரசவைக்கு தகவல் வந்துள்ளது. எனவே இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. பிராமணர்களையோ மற்ற இந்து குடிமக்களையோ சட்டவிரோதமாக தலையிட்டு தொல்லைப்படுத்தக்கூடாது. அவர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து செய்து வரவும் இறைவன் அளித்த இந்த வரமான இந்த சாம்ராஜ்யம் நிலைக்கும் வகையில் அவர்கள் சமாதானம் நிறைந்த மனதுடன் பிரார்த்தனைகள் நடத்தவும் முன்பு போலவே அனுமதிக்க வேண்டும். இந்த ஆணையை அவசரமானதாக மேற்கொண்டு இது வந்து சேர்ந்ததும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவுரங்கசீப்பின் பனாரஸ் ஃபார்மன் என்ற சாசனத்தில் கூறப்பட்டுள்ளது. வி.என். பாண்டே, இஸ்லாமும் இந்திய கலாச்சாரம், டாயில் மொழிபெயர்ப்பு, சென்னை 1987, பேஜ் 61. எவ்வளோ அருமையான ஒரு அரசராக நடந்திருக்காருன்னு பாருங்கள், 2 சம்பவத்திலையும். அடுத்து பாருங்கள், அரசியல் வேறு மதம் வேறு. அவுரங்கசீப்பிடம் அவரது முஸ்லீம் நண்பர்கள் அவரது அரசாங்கத்தில் உள்ள 2 முஸ்லீம் அல்லாதவரை அவர்கள் சார்ந்திருந்த மதத்தின் காரணமாக பதவியில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியபோது அதனை ஏற்க மறுத்தவர் அவுரங்கசீப். அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அரசியல் விவகாரங்களில் மதம் என்பது கிடையாது. அவர்கள் மதத்தை பின்பற்றட்டும் என்று சொன்னவர் அவுரங்கசீப். டி.என். ராமச்சந்திரன், நமது சரித்திர பாரம்பரியம், நாகப்பட்டினம் 1950, பேஜ் 80. இதுபோன்று தன் நாட்டு மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட அவுரங்கசீப் இந்துக்களை கொடுமைப்படுத்தினார் என்று எழுதுவது நேர்மையான வாதம் தானா என்பதை நடுநிலையாளர்கள் சிந்திக்க வேண்டும். இப்போ நம்ம அந்த 2-3 சம்பவங்களை பார்த்தோம். உடன்கட்டை ஏறுதலும் தடுத்து நிறுத்திருக்கிறாரு. அதில் பாதிக்கப்பட்ட இந்துக்கள், அதாவது அந்த இறந்து போனாக்க அந்த பொண்ணோட நகைகள்லாம் அபகரிச்சுக்கிறாங்கல்ல, அவர்கள் கொதித்து எழுதுகிறாங்க, எப்படி எங்கள் மதத்தில் நீங்கள் தலையிடலாம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய மதம் அது உங்களுடைய மதத்துடைய நம்பிக்கை என்றால் ஒரு உயிருள்ள பெண்ணை ஒரு ஆட்சியாளராக இருந்து தடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அதே மாதிரி இந்துக்கள் ஆட்சி அமைப்பில் இருக்கிறாங்க, அவர்கள் மாற்றிட்டு முஸ்லீம்கள் அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சில முஸ்லீம்கள் அவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இது அரசாங்க சட்டத்திட்டங்கள் வேறு, மதம் வேறு, ரெண்டையும் மட்டும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்கு இவர் அனுமதிக்கலை. ஆக இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வரிசையாக இதெல்லாம் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது. இது சும்மா போகிற போக்கில் அப்படியே அடிச்சு விட்டுட்டு போகிறதில்ல. ஆதாரபூர்வமாக பதியப்பட்டு ஆவணங்களாக காக்கப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் காக்கப்பட்டு வருது. அதோட மொழி மாற்றத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும் அவர்கள் தொடர்ந்து எடுக்கிறதுல அவுரங்கசீப்பை முக்கியமாக கொண்டு வருவாங்க. அடுத்து பாருங்கள், உஜ்ஜயினில் உள்ள சிவ ஆலயத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கிற்காக தினமும் 4 சேர் நெய்யை முகலாய அரசாங்கமே வழங்கி வந்திருக்கிறது. உஜ்ஜயினி மகா கலேஸ்வரர் கோவிலின் அர்ச்சகராயிருந்த
தேவநாராயணின் கோரிக்கையின் பேரில் இதற்கான உத்தரவு அப்போது வழங்கப்பட்டிருந்தது. ஹக்கீம் முகமது மெஹதி என்ற அதிகாரி கோவிலின் நந்தா விளக்கிற்கு தினமும் 4 சேர் நெய் வழங்க சபுதரா கொத்வாலின் தாசில்தாருக்கு உத்தரவிட்டுள்ளார். முகலாய பேரரசில் அவுரங்கசீப்பின் ஆட்சியின் போது இந்த ஆணை அமுலில் இருந்தது. PN பாண்டே, இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர், பேஜ் 67. இதுலேயும் பாருங்கள், உஜ்ஜைனில் உள்ள சிவ ஆலயத்தில் அணையாமல் எரிந்து கொண்ட நந்தா விளக்கிற்காக தினமும் 4 சேர் நெய்யை கொடுத்துருக்கிறாரு அவுரங்கசீப். இது தேவநாராயணன் அந்த குருக்களுடைய கோரிக்கையின் பேரில் இந்த உத்தரவு வழங்கப்படுகிறது. அதில் ஒரு முஸ்லீம் தான் அதையும் செய்கிறார் இருப்பாங்க. ஹக்கீம் முகமது மெஹதி என்ற அதிகாரி கோவிலின் நந்தா விளக்கு தினமும் 4 சேர் நெய் வழங்க சபுதரா கொத்வாலின் தாசில்தாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அங்கே தாசில்தாராக கூட இந்துக்கள் தான் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். முகலாய பேரரசில் இந்த ஆட்சியின் போது இந்த ஆணை அமுலில் இருந்தது. இதை யார் சொல்கிறாங்க? முஸ்லீம்கள் சொல்ல, PN பாண்டே சொல்கிறாரு. இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர், பேஜ் 67. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குமரகுருபரர். குமரகுருபரருக்கு காசியில் கேதார மந்திரமும் கேதாரத்துறையும் அறச்சாலை குமாரசாமி மடம் முதலியன அமைத்திட உதவிய முகலாய மன்னர் அவுரங்கசீப். ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த நீதி நெறி விளக்கம், திருப்பனந்தாள், காசி மடம் வெளியீடு, 1960, பேஜ் 7. குமரகுருபருக்கு இடம் வழங்கியிருக்கிறார் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் குமரகுருவருக்கு தன் ஆன்மீக பணிகளை செய்ய அரசே பல உதவிகளை செய்து கொடுத்தது. மார்க்ஸ், இஸ்லாமியருக்கு எதிரான கட்டுக்கதைகள், பாண்டிச்சேரி, 1994, பேஜ் 7. அந்த இஸ்லாமியருக்கு எதிரான கட்டுக்கதைகள் நிறையா பட்டியல் போடுறாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதில் முஸ்லீம்கள்லாம் அவுரங்கசீப் என்னென்ன செஞ்சுருக்காருங்கிறத அதை மென்ஷன் பண்ணுறாரு. அதே போல் பாருங்க, காசியில் குமரகுருபர் சிவபெருமானுக்கு கோயில் கட்டி நித்திய நைமித்தியங்களை நடத்தினார். இன்றும் கூட அங்கே தமிழ்நாட்டு முறையில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. உவே சாமிநாத ஐயர், நல்லூரை கோவை, 2ஆம் பாகம், சென்னை, 1946, பேஜ் 146. இந்த 3 சம்பவங்களையும் பார்க்குறோம். குமரகுருபருக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு அவுரங்கசீப் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், ஹிந்து ஜெயின் ஆலயங்களுக்கும் பூஜிதர்களுக்கும் அவுரங்கசீப்பால் மானியங்கள் வழங்கப்பட்டன. இந்து சாதுக்களுக்கும் அறக்கட்டளைகள் அளிக்கப்பட்டன. பம்பாயை சேர்ந்த ஞானசந்தர் என்பவரின் கூற்று இது. பாகிஸ்தான் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி, அக்டோபர் 1951, பேஜ் 247, 2254. KK தத்தா என்பவர் அவுரங்கசீப் இந்துக்களுக்கு, குறிப்பாக அந்தணர்களுக்கு மானியம் வழங்கியதையும் அது குறித்து பிறப்பித்த அரசு ஆணைகளையும் வரிசைப்படுத்தி புள்ளி விவரங்களுடன் வெளியிட்டுள்ளார். KK தத்தா, சம் ஃபர்மன்ஸ், சனாத்ஸ் அண்ட் பர்வானாஸ், 1578, 1802, பாட்னா, பார்ட் 2. இதை கவனிச்சிங்களா? அதாவது மானியங்களை வழங்கியிருக்காங்க. ஹிந்து ஜெயின் ஆலயங்களுக்கு, பூஜிதர்களுக்கும் அவுரங்கசீப் மானியங்கள் வழங்கப்பட்டன. ஏன்னா இந்த முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இருக்கிறப்போ பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் அரவணைச்சு போகத்தான் எல்லா அரசாங்கங்களும் முயற்சி பண்ணும். அந்த சிறுபான்மை இருந்துக்கிட்டு சிறுபான்மைக்கு ஆதரவாக செயல்பட்டாக்க பெரும்பான்மைகள் குதிச்சு எழுந்துட்டாங்கன்னாக்க ஆட்சி அங்கே போயிடும். அதனால் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகவும், ரெண்டாவது இஸ்லாமிய நடைமுறையும் அதுதான், சிறுபான்மையினருக்கு காவல் கொடுக்கணும், அதே சமயத்தில் பெரும்பான்மைகளும் அரவணைச்சு செயல்படணும். எல்லா மதங்களும் தங்களுடைய மதங்களுக்கு அவர்களுடைய சட்டத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அதைத்தான் அவுரங்கசீப் அங்கே அமல்படுத்துகிறார். ஆனால் நம்ம வரலாற்று ஆவணங்கள்லாம் என்ன சொல்லுது? எல்லாம் பொய்களை புனைந்து வச்சுருக்குது. அவுரங்கசீப் கொடுமைப்படுத்தினார். கடைசியாக மட்டும் எழுதுவாங்க, அவர் தான் கையாலேயே எழுதி தொப்பி தச்சு சாப்பிட்டுக்கிட்டாரு, அது மட்டும்தான் அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. மற்றபடி இந்துக்களை கொடுமைப்படுத்தினார், கொடுமையெல்லாம் படுத்த கிடையாது. இந்து மதத்தில் இருந்த பிரச்சனைகளை அவர் சொன்னார், தடுத்து நிறுத்த சொன்னார். அதனால் அந்த பிரச்சனைகள் தான் அவரை பற்றின கட்டுக்கதைகள் அத்தனையும் அதாவது அந்த இந்து மத சட்டங்களை நிறுத்தினதுனால பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவர்கள் தான் இந்த புனைக்கதைகள்லாம் எழுதி விட்டது. இந்த இணைய காலத்திலேயே எத்தனை பொய்க்கதைகள் உலா வருது பார்த்தீங்களா? அப்போ அங்கே தான் அந்த டயத்தில் இணைய வசதியெல்லாம் கிடையாது. அப்போ எந்த அளவு புருடா விட்டுருப்பாங்க. அதில் படித்த மக்கள்னு பார்த்தாக்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ சொல்லவே வேணாம்,
அவர்கள் இஷ்டத்துக்கு கதைகளை அளந்து விட்டுருக்குறாங்க.